இந்த மாதிரி சந்தோஷமா இன்டர்வியூ கொடுக்கணும் தான் சார் லாஸ்ட் டைம் அந்த கடைசியில எல்எஸ்ஜியோட தோத்துட்டோம். சோ இந்த வாட்டி ஜெயிச்சதால நான் தைரியமா சொல்லலாம். லாஸ்ட் டைம் கண்ணீர்லாம் விட்டு ரெண்டு பக்கமே இது கலைஞ்சிடுச்சு. இந்த வாட்டி வின் பண்ணிட்டாங்க. தோனி என்ன இருந்தாலும் அந்த ரெண்டு பால்ல வந்து ஒரு 4 அடிச்சாருங்க, அது வேற லெவல். ருட்டு ப்ரோ 100 போட்டிருக்கலாம். சோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி நாங்க எல்லாருமே. அதே மாதிரி எஸ்ஆர்எச் கிரவுண்ட்ல அவங்க நம்மள சைலண்டா இருக்க சொன்னாங்கல்ல, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இது சைலண்டா இருங்க அவ்வளவுதான். அவங்க வந்து ரிவெஞ்ச் சொல்றாங்க ப்ரோ, இங்க வந்து நம்ம சிங்கமா, அவங்க வந்து இப்படி சைலன்ஸ் சிம்பிளா சிங்கத்தை சைலண்ட் ஆக முடியுமா? ஒன்னும் இல்ல ப்ரோ, சென்னை ஸ்டேடியம் வாங்க, எந்த ஃபேன்ஸோட வாங்க. நாங்க வந்து ஃபேன்ஸை இலக்கரமா பேசல. சென்னை ஸ்டேடியமை ஒரு நாள் சைலண்ட் பண்ண வச்சிருங்க. நான் என் பேரை மாத்திக்கிறேன் ப்ரோ, என் ப்ரோ பிரபாகரன், என் பேரை நான் மாத்திக்கிறேன். சென்னை ஸ்டேடியத்தை மட்டும் ஒரு நாள் நாங்க தோத்தாலும் சைலண்ட் ஆக மாட்டோம். ப்ரோ தோனியை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். முடிஞ்சா சைலண்ட் பண்ணுங்க, நான் என் பேரை மாத்திக்கிறேன். இந்த பேட்டி எங்க இருந்தாலும் நான் பேரை மாத்திக்கிறேன், பாத்துக்கோங்க. எப்பவுமே சண்டே மேட்ச்ல சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல கண்டிப்பா ஜெயிக்குங்க. சோ நம்பி காசு கொடுத்து வரலாங்க எல்லாரும். ஓகே, மேட்ச் வந்து வேற லெவல். சிஎஸ்கே சம்பவம் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட் ஆல் அவுட். ஓட விட போறோம், அவ்வளவுதான். ஆல் அவுட். செம்ம மேட்ச், வேற லெவல். செம்ம மேட்ச். அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஐயோ எனக்கு என்ன சொல்றது, எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி மேட்ச வந்து ஸ்டேடியம்ல பார்க்கணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. டிவில விட இப்ப செம்மையா இருந்துச்சு. சிஎஸ்கே சூப்பர் மேட்ச், கலக்கிட்டாங்க. அப்படியே மேட்ச் செம்மையா போச்சு. எப்பவுமே நம்ம ஒரு மேட்ச் ஹோம்ல வந்து தவற விட்டோம். சன்ரைசர்ஸ் அங்க பண்ண மிஸ்டேக் இங்க பண்ணல. நம்மளோட போலிங் ரிதம் செம்மையா இருந்தது. குறிப்பா நம்ம பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. இன்னில இருந்து நம்ம பேட்டிங்கோட ஆர்டர் வந்து சூப்பரா இருக்குது. அதுவும் இந்த ரன் ரேட்ல வின் பண்ணது ரொம்ப பெரிய முக்கியமான மேட்ரு. சூப்பரா மேட்ச். போலர்ஸ் வந்து சூப்பரா இருக்காங்க. துஷார் பாண்டே 4 விக்கெட், அன்பிலீவபிள் போலிங். தல தரிசனம் மீண்டும் சென்னையில. மேட்ச் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேட்ச் நல்லா இருந்துச்சு. தோனி விளையாண்டது வந்து சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் கிடைச்சோன்னே வேற லெவலில் இருந்துச்சு. சரியான மேட்ச். சரியான 2 வின் பண்ணிருக்கிறோம். அருமையான மேட்ச். தோனி தான் வேற லெவல். தோனி. சிஎஸ்கே. சென்னை வந்து ஒரு சின்ன இடைச்செருதல் தான் ஆச்சு. இனிமே தான் இருக்குது ஆட்டம். இதை பார்க்க வரப்போது இனிமே தான் கூட்டம். பாத்தீங்கன்னா தலை பாத்தீங்களா 44 வயசுல என்ன கேம்னு, அந்த ஜர்க்கெல்லாம் கிட்ட கூட ஒருத்தரும் வர முடியாது. சிஎஸ்கே இது இந்த கப்பை அடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்களோ அவ்வளவு முயற்சி. பெஸ்ட் ஆஃப் லக் சிஎஸ்கே. சிஎஸ்கே விளையாண்டது நல்லா இருந்துச்சு. தோனி லாஸ்ட் ஓவர்ல வந்து நான் 3 6 அடிப்பான்னு பார்த்தேன், ஆனா அடிக்காம, ஆனாலும் ஒரு 4 அடிச்சு நல்லா விளையாண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் சிஎஸ்கே கப் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலி எல்எஸ்ஜி மேட்ச் போதே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச்சோட 1 சைடட் மேட்சா தான் நம்ம ஜெயிப்போம்னு. அதே மாதிரி நம்ம ஜெயிச்சோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. இது மேல இனிமேல் ஏறுமுகம் தான். கடைசியா ஃபைனல்ல கப்பு ஜெயிச்சு நம்ம எடுத்துட்டு வரப்போம். இன்னைக்கு வந்து மொத்தத்துல ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மேட்சா இருந்தது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது பேட்டிங், சிஎஸ்கேயோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாங்க எல்லாருமே. பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு டீம் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஜாலியா இருந்தது. தோனி ஜெயிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மேட்ச். இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் மேட்ச். இட் வாஸ் a one side game but enjoyed the end of the day. We enjoyed the game. We love Dhoni. We love Dhoni. CSK always rocks. லாஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க. நல்லா கம்பேக்கா இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்டா. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு தலை கடைசியா 2-3 பால் வந்தாரு. டேரல் மிச்சல் நல்லா கேட்ச் பிடிச்சான். 50 எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செம்ம மேட்ச் சார். வச்சாங்க சார் ஆப் எஸ்ஆர்எச்க்கு. தோனி அடுத்த வருஷமா ஐபிஎல் ஆடணும் சார். வில் கம் பேக் ஃபார் தோனி. தேங்க் யூ. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்தது. தோனி வந்து லாஸ்ட் 3 பால்ஸ் வந்து அவரும் ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் சென்னை சிஎஸ்கே வின் ஆனது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் சன்ரைசர்ஸால சென்னையில நம்மள அடிக்கவே முடியல. அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ருத்துராஜ் வந்து 100 போட்டிருக்கலாம், ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டாரு. பட் எனிவேஸ் தோனி கடைசியில வந்துட்டாரு. நம்மளுக்கு அதுவும் நல்லா தான் இருந்தது. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். செம்ம கேம் இன்னைக்கு. இது வரைக்கும் இவர் டேரல் மிஷல் வந்துட்டு தான் ஃபார்ம்ல இல்ல. இன்னைக்கு அவரும் ஃபார்ம்ல இருக்கிறோம். ஸோ ஆஸ் அ டீம் சிஎஸ்கே செம்மையா ஆடினாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ். வி ஆர் சோ ஹாப்பி. இன்னைக்கு சண்டே இஸ் அ தமாகா சண்டே அண்ட் இட் இஸ் an excellent match. So பைசா வசூல் மேட்ச். வி ஆர் சோ ஹாப்பி as a fans. எக்ஸலன்ட் மேட்ச். லாஸ்ட் டைம் வந்தோம், தோத்து போனதால ரொம்ப கஷ்டமா இருந்தது.
இன்னைக்கு நெக்ஸ்ட் த்ரீ மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ஸ்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆயிடுது, another 2 மேட்சஸ் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் another 1 or 2 மேட்சஸ் அவையில ஜெயிச்சா ப்ராபபிலி சிஎஸ்கே will become top 1 or 2 and எலிமினேட்டர் இங்க ஆடுற மாதிரி இருக்கும். சூப்பரான மேட்ச், ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். எப்படியாவது லாஸ்ட் ஓவராவது தலா பேட்டிங் வரணுமே ரொம்ப ஆசைப்பட்டோம். எங்க ஆசை நிறைவேறிச்சு. லைஃப்ல இதோட வேற சந்தோஷமே தேவையில்லைன்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். I came from Goa and today CSK played well. I came only for MS Dhoni and they made my day today. By spending 20,000 I came here and I'm so happy that they won the match. இந்த மேட்ச்ல வந்து எடுத்த காசுக்கு மிச்சல் 50 அடிச்சாரு. அது திருப்தியா இருக்கு. SRH கேப்டனை சைலன்ஸ் பண்ணிட்டோம். ஹாப்பியா இருக்கு. நான் நல்லா போய் தூங்குவேன். சேப்பாக்களை எல்லாம் வந்து சைலன்ஸ் பண்ண முடியாது. சேப்பாக்களை வந்து பேட் கமிட்ஸா சைலன்ஸா போகணும். தலை தான் தோனி கிட்ட யாராலும் மோத முடியாது. நம்ம தோனி ஜெயிக்க எவனால முடியாது. தலை தான். இல்ல பேட் கமெண்ட்ஸ் சொன்னாரு, இந்த மாதிரி சென்னை கிரவுட்லாம் சைலன்ஸ் பண்ணிடலாம், எனக்கு கிரவுட்லாம் சைலன்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. பட் அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. சேப்பா கிரௌட் அவரால் எதுவும் பண்ண முடியல. இந்தியாவை வேர்ல்ட் கப்ல பண்ணிருக்கலாம், ஆனா சேப்பாக்கு எதுவும் பண்ண முடியாது. சிஎஸ்கே எனக்கு மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு போனேன். ஸோ எனக்கு ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, த்ரில்லிங்கா இருந்தது மேட்ச். சிஎஸ்கே இன்னைக்கு ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட், பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப அழகா பண்ணாங்க. பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து விக்கெட்ஸ் இழக்காம ருத்ராஜ் வந்து அழகா பார்ட்னர்ஷிப் போட்டு ஸோ அழகா மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ கடைசியா 10 per over வந்து கிளியரா வந்துருச்சு. அதே மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பவுலிங் மிஸ்டேக் பண்ணதுனால தான் மேட்ச் லூஸ் ஆச்சு. கரெக்டான ஃபீல்ட் செட் பண்ணாங்க, கேட்சஸ் எதுவுமே மிஸ் பண்ணல. ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே அழகா வின் பண்ணிடுச்சு. 200+ அடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ஸ்கோர் சேஸ் பண்றதுக்கு ஒரு 5 to 10 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு வழக்கமா அடிக்கிற மாதிரி சேஸ் பண்ணலாம். 5 ஓவர்ல வந்து பார்த்து அப்படியே ஒரு 100 runs அப்படியே சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்தாங்க. பட் ஆனா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விக்கெட் ஃபால் ஆகினே இருந்துச்சு. குறிப்பா மிச்சல் வந்து நல்லா பண்ணாரு. ஏன்னா அவர் இந்த மேட்ச்ல எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் எடுத்து தைரியமா திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுத்து நல்லா ஃபார்ம் வந்தாரு. நல்ல மேட்ச் மாத்திட்டாங்க. நல்லா இன்னொன்னு கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஒரு 180 வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பட் ஒன் சைட் கேம் ஆயிடுச்சு லாஸ்ட்ல. நான் ட்ரெயின்ல வரப்போ பயந்துட்டே வந்தேன், என்னடா இப்படி அடிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தான் ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. பட் ரொம்ப ஒன் சைடடா போயிருச்சு. பட் என்னதான் ஒன் சைடா போனாலும் கடைசியில தலை வந்து ஆடினது அந்த 2 பால் எல்லாமே ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல செம்ம வைப். ஜெயிச்சது ஆக்சுவலா நம்ம ஜெயிச்சு இப்போ 3rd place போயிட்டோம். ஸோ நமக்கு அந்த பிளே ஆஃப் ரேஸ்ல நல்லாவே லீடிங்ல இருக்கிறோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்து டேரல் மிச்சலோட இன்னிங்ஸ். ஏன்னா 2-3 மேட்ச் அவர் ஃபார்ம்ல இல்ல. பட் இப்போ அவர் ஃபார்மை பிக்கப் பண்ணி சூப்பராகவே அடிச்சிருக்காரு. அவரும் கைக்கோடும் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணதுனால தான் நம்மளால அந்த 2-10 அப்புறம் தூபே வந்து அட்டாக் பண்ணி 6 அடிச்சு 4 அடிச்சு இது பண்ணாரு. அப்புறம் தலை வந்து அப்கோர்ஸ் லாஸ்ட்ல பண்ணாரு. அண்ட் போலிங்கும் பத்திரானா சூப்பரா போட்டாரு, துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா போட்டாரு. ஒரு பெரிய மார்ஜின், அதாவது ரன் ரேட் நம்மளுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால தான் நம்ம 3rd place போயிருக்கோம். 78 runsல ஜெயிச்சிருக்கோம். நம்ம ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஆஸ் அ ஃபேன் வெரி ஹாப்பி. அண்ட் சிஎஸ்கேக்கு எப்பயுமே விசில் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.